மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றிகளை ஏறெடுத்து இந்த வாரத்தின் முதலாவது நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுதை எங்கள் கண்கள் கண்டதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய நித்திரையை சுகப்படுத்தினீர். மீண்டும் ஒரு ஜீவித நாளை கூட்டி கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை தங்கியிருந்து இந்த நாளின் ஈடுபாட்டிலே இன்றைக்கு நாங்கள் 7வது எக்காலத்தை குறித்து சிந்திக்கப் போகிறோம். கர்த்தர் அதில் உள்ள ஆபத்துக்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கின்ற நாங்கள் அனைவரும் உம்முடைய பாதத்தில் மரியாதை போல் அமர்ந்து எங்களை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினத்தில் 5வது முத்திரை, 5வது எக்காலம், 6வது எக்காலத்தை குறித்து நாம் படித்தோம். இன்றைக்கு 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அவனுடைய அந்த சத்தியம் என்ன என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 14, 15வது வசனத்தை தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப் போகிறோம். 2ஆம் ஆபத்து வந்து போயிற்று, இதோ 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, 1ஆம் ஆபத்து 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று. இதை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் நாம் 12வது வசனத்திலே வாசித்திருக்கலாம். 1ஆம் ஆபத்து கடந்து போயிற்று, இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துக்கள் இதோ வருகிறது என்று நாம் படித்தோம். இந்த 3ஆம் ஆபத்து என்ன சொல்லுகிறது என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 10:7 வாசிக்கும்போது, வானத்தையும் அதில் உள்ளவைகளையும், பூமியையும் அதில் உள்ளவைகளையும், சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் மேல் ஆணையிட்டு சொன்னார். அன்பு பிள்ளைகளே, இந்த சர்வலோகத்தையும் சிருஷ்டித்த உன்னதமான தேவனுடைய நாமத்திற்கு சாட்சியாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27வது அதிகாரம் அங்கு 13வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் ஒரு பெரிய சத்தியத்தை அங்கு நமக்கு சொல்லுகிறார். ஏசாயா 27:13 இப்படி சொல்லுகிறது, அக்காலத்திலே பெரிய எக்காலம் ஊதப்படும். அப்பொழுது அசீரியா தேசத்தில் சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்தில் துரத்திவிடப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்தில் கர்த்தரை பணிந்து கொள்வார்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது நடக்கக்கூடிய சம்பவங்கள் நம்முடைய எருசலேம் பட்டணத்தினுடைய சூழ்நிலைகளை குறித்து அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 வாசிப்போம் என்றால்,
அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அன்பு பிள்ளைகளே, வசனம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், தேவ சமூகத்தில் நம் மீது குற்றம் சாட்டுகிற அந்த நபர் அவன் எவ்வித கொடிய குற்றங்களுக்கு நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்தானோ, அந்த குற்றம் சாட்டுகிற அந்த மனிதன் தள்ளப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு குறைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிற அனுபவங்களை நாம் மக்கள் மத்தியிலே பரவலாக பார்க்கிறோம். அந்த குறைகள் என்பது, நீ ஒருவனுக்கும் விரோதமாக தீது சொல்லாது இருப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லி அந்த வார்த்தைக்கு புறம்பான ஒரு சம்பவத்தை அங்கு நடந்ததை நாம் பார்க்கிறோம். மேலும் அந்த குறை சொல்லுகிறவன் ஒரு நாள் கீழே தள்ளப்பட்டு போவான். ஏனென்றால் அவன் மற்றவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நிந்தைக்கு ஒப்பு கொடுப்பதுதான் அவனுடைய பணி. இங்கு வேதம் சொல்லுகிறது, தானியேல் 2:44 வாசிப்போம் என்றால், அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்று என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லுகிறார். இந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது ஆண்டவருடைய தீர்ப்பை ஒன்றை ஆண்டவர் இங்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அந்த தீர்ப்பு என்னவென்றால், தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்கள் அங்கு முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவன், உமக்கே ஸ்தோத்திரம் என்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாக உம்முடைய ஊழியக்காரர் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்து சிறியோர் பெரியோர் எல்லோரும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தில் ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பெரும் கல்மழையும் உண்டாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த 7ஆம் எக்காலத்தை ஊதின போது நடக்கக்கூடிய சம்பவங்கள், யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டார்களோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டினார்களோ, அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டின போது சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் மிருகமும் அதன் சேர்ந்த பிள்ளைகளும் வெட்கப்பட்டு அவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவர்களுக்கு பலத்தை கொடுக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கலாத்தியரின் புஸ்தகத்திலே நாம் கலாத்தியரின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிப்போம் என்றால்,
அங்கு பவுல் சொல்லுகிற சம்பவங்களை நாம் உணர முடியும். அவர் சொல்லுகிறார், மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட இந்த சுவிசேஷம் மனுஷருடைய சுத்த யோசனையின்படி அல்ல, உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் இதை ஒரு மனுஷனாலும் பெற்றதுமில்லை, மனுஷனால் கற்றதுமில்லை, இயேசு கிறிஸ்துவே இதை எனக்கு வெளிப்படுத்தினார். நடக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த லோகத்தில் நம்மை எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் நம்மை ஈர்க்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்த்தால், நாம் துன்மார்க்கமான செயல்களில் ஈடுபடுகிற பிள்ளைகளுடைய குணங்கள், அவர்கள் எப்படி சிதறடிக்கப்பட்டு அழிந்து போவார்கள் என்பதை இந்த சத்தியம் நமக்கு சொல்லுகிறது. மேலும் பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 6 முதல் 3 வசனங்களை வாசிப்போம் என்றால், உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோடே வழக்கு உண்டென்று வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக வேண்டியது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளாது இருக்கிறது எப்படி என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன் தவறு செய்து விட்டான், அந்த தவற்றை விசாரிப்பதற்கு நாம் நீதியுள்ளவர்களிடத்தில் செல்ல வேண்டுமே தவிர அநீதி உள்ளவர்களிடத்தில் செல்லக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் இந்த லோகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட வழக்குகளை நாம் தீர்க்க நாம் அபாத்திரரா என்று கேட்கிறார். தேவதூதர்களை நியாயம் விசாரிப்போம் என்று வேதம் சொல்லி இருக்கும்போது, இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் நியாயம் தீர்த்து கொள்ளாது இருக்கிறது எப்படி? அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த உலகத்தில் நாம் தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை எப்படி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை யோசித்து பார்ப்போம். எல்லா நிலைகளிலுமே தேவன் நமக்கு மிகுந்த பலத்தை கொடுக்கிறார். அந்த பலத்தின் குணங்கள் எப்படிப்பட்ட அனுகூலத்திலே நம்மை காத்து பலப்படுத்துகிறது என்பதை சற்று யோசித்து பார்த்தால், இந்த கடைசி விடுதலைக்கு அந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? இங்கு பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் அங்கு 8வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஜீவிதத்திலே ஆண்டவருக்கென்று நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கையின் குணங்கள், தேவனோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவத்திலே நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை யோசித்து பார்க்கவும். 1 கொரிந்தியர் 14:8 இப்படி சொல்லுகிறது, அந்தப்படி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் அவன் யுத்தத்திற்கு எப்படி ஆயத்தம் பண்ணுவான்? அன்பு பிள்ளைகளே, ஒரு எக்கால சத்தம் வருகிறது என்று சொன்னால் அந்த எக்கால சத்தத்தின் தொனி நமக்கு எதை அறிவிக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஏனென்றால் ஆயத்தம் இருக்கிற பிள்ளைகள் அந்த சப்தத்தின் தொனியை கேட்கும்போது தங்களுக்கு உண்டான மாய்மாலமான அந்த எண்ணங்களிலே அவர்கள் தங்களை வருவித்து கொள்வதற்கான ஒரு குணத்தை அந்த எக்காலம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. மேலும் அவர் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 15 நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை
1 கொரிந்தியர் 15:17 உங்களை புகழாமல் இதை உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாய் இராமல் தீமைக்கு ஏதுவாய் இருக்கிறதே. முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும்போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர் இன்னார் என்று அறிய வேண்டி இருப்பதற்கு உங்களுக்குள்ளே மார்க்க பேதங்கள் உண்டாயிருக்க வேண்டியது அவசியமே. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாய் இருக்கிறான், ஒருவன் வெறியாய் இருக்கிறான். அன்பு பிள்ளைகளே, இந்த சம்பவம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்மிடத்தில் ஒற்றுமையின்மை இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் நலமுமாயும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, அந்த குணத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்மில் உத்தமர்கள் யார் என்பதை நாம் கணித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து நான் வாசிக்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் அங்கு 30வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்த நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்திலே என் வீட்டில் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சமூகத்தில் நினைத்தருளப்பட்டது. அன்பு பிள்ளைகளே, இங்கு புறஜாதி மக்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் கொர்நேலியுவின் ஜெபங்களை கேட்டு சத்தியம் சொல்வதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் இது. இது நமக்கு என்ன போதிக்கிறது என்றால், நம்முடைய ஜீவித நாட்களில் நாம் ஆண்டவருக்கென்று வாழ்கிற ஒரு அனுபவத்தை, நற்குணத்தை பெற்று வாழும்போது, அந்த கடைசி எக்காலம் ஊதும்போது அதில் எந்தவித தீமைகளும் இல்லாமல் ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் இப்படித்தான் இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை அந்த 11வது அதிகாரம் 15வது வசனத்தில் இருந்து நமக்கு சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்திலே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஆதியாகம புஸ்தகத்திலே அவர் சொல்லுகிறாரே, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில் நாம் தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவம் நம்மை மென்மேலும் எப்படி பலப்படுத்தி காண்பிக்கிறது என்பதை நாம் யோசித்து, இன்றைக்கு இந்த எக்கால சத்தத்தின் முடிவிலே, அதாவது ஆண்டவர் வரும்போது இந்த லோகத்திற்கு ஏற்படக்கூடிய தீர்ப்புகள் என்ன? ஒன்று, துன்மார்க்கர் அழிவார்கள், ஆண்டவருக்கு பயந்தவர்கள் என்றென்றைக்கும் மேலான சிறப்பான ஒரு ராஜ்யத்தை பெறுவார்கள். அதைத்தான் இந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது நடக்கக்கூடிய சம்பவங்களாக சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் நமக்குள்ளாக சகோதர சிநேகத்தோடு வாழாமல் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒருவரை ஒருவர் குறை சொல்லி, குற்றம் சொல்லி, தீது சொல்லி நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கை இந்த பூலோகத்தில் நடக்கும் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். இதோ கையால் பெயர்க்கப்படாத ஒரு பெரிய கல் வந்து அந்த சிலையின் பாதத்தில் மோதி அந்த சிலையை கீழே தள்ளினதே, அதை போல துன்மார்க்கமான எந்த செயல்களையும் ஆண்டவர் பொறுத்து கொள்ளவே மாட்டார். அது அவருடைய ராஜ்யத்திற்கு உகந்ததாக காணப்படவில்லை. எனவே நாம் இறுதியில் துன்மார்க்கருடைய அழிவை நம்முடைய கண்கள் காணும் என்று வேதம் சொல்லுகிறதே, அதை போல அங்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வியாபித்து காண்பித்து கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 7
எக்காலத்தை ஊதின அந்த தூதர்களுடைய நிகழ்வுகளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்னவென்றால், ஆண்டவர் வருகைக்கு நாம் நற்குணம் பெற்ற பிள்ளைகளாக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் கசப்பு என்கின்ற, பிடிவாதம் என்கின்ற, காட்டி கொடுத்தல் என்கின்ற, துர்க்குணம் என்கின்ற, தீது சொல்லுகிற குணம் ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல், எல்லா நிலைகளிலும் துன்பங்களுக்கு மத்தியிலே நாம் கஷ்டப்பட்ட, அனுபவித்த தொல்லைகளை கண்டு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அப்போஸ்தலர் 14:22 நாம் வாசிக்கிறோம். அவர் சீஷருடைய மனதை திடப்படுத்தி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் செல்ல வேண்டும் என்று அவர் சொன்னாரே, அந்த வார்த்தைக்கு இன்றைக்கு ஒரு பெரிய விடியலை ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். எனவே நாம் நன்மை செய்வோம். எப்பொழுதும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நன்மையானவைகளையே சிந்தித்து, நன்மையானவைகளையே பார்த்து, நன்மையானவைகளை கேட்டு நாம் செயல்பட நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த 3 ஆபத்துக்கள் கடந்து சென்று நாங்கள் ஒரு விடியலை காண்பதற்கு என் தேவன் எங்களுடைய கண்களை திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜீவித நாட்கள் ஒரு பெரிய பிரகாசமான விடியலாக காணப்பட என் தேவன் எங்களுக்கு அருள் செய்ய போகிறீர். அதற்காய் துதிக்கிறோம். நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஏற்ற சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த சந்தோஷத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் அனைவரும் பயன்பெற்று உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரே அதிலே வந்து நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களை வழிவகுத்து தர வேண்டும் என்று உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்திய வார்த்தைகள் எங்களுடைய ஆவியின் பலத்தை ஊக்குவிப்பதற்காய் ஸ்தோத்திரம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.